ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி மொறுமொறுப்பான கோதுமை தோசை தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கோதுமை தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறேங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பு அளவுலேயே எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அதே கப்புலேயே 3/4 கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க. இப்போ நம்ம பச்சரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா நல்ல மொறுப்பு கொடுக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இது 2 சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டு இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாங்க. இந்த தோசை ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க. கோதுமை தோசை விழுவிழுப்பாக இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறுப்பாகவும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். தண்ணி நம்ம தாராளமாக ஊற்றி கரைச்சிக்கலாங்க. தண்ணியாக இருந்தால் தான் அந்த தோசை நல்லா வரும். திக்னஸாக இருந்தால் வராதுங்க, விழுவிழுப்பாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி நான் நல்லா நிறையாவே தான் ஊற்றி கரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், கரண்டியில் எடுத்து காட்டுறேன். இப்போ தான் கரைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிடலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம கரைச்சிக்கலாம். இப்போயுமே தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்துக்கறலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக தாங்க எடுத்திருக்கேன். எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி தோசைகளுக்கெல்லாம் சேர்க்கையில் நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோசையில் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கறலாம். இதெல்லாம் நம்ம சேர்த்து ஊற்றையில் தோசை ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க. இது காலை டிஃபனுக்கும் நைட்டு டிஃபனுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஊற்றையில் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக மிளகும் சீரகமும் நுணுக்கி போட்டுக்கறலாம். அதுவும் நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 2ஐயும் நம்ம நைஸாக இடிச்சிடக்கூடாதுங்க. ஒன்றும் பாதியமாக தான் தட்டி போடுற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கிட்டோன்னா போதும். இப்போ இதையும் சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா தண்ணியாக இருக்கையில் தான் நம்மளுக்கு அந்த தோசை நல்லா மொறுப்பாக வரும். பெரும்பாலும் கோதுமை தோசை விழுவிழுப்பாக இருக்கும். நிறையா பேர் சாப்பிடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னமும் மொறுப்பாக வேணும்னா நம்ம பச்சரிசி மாவு 3/4 கப்பு எடுத்தோம்ல, இன்னும் கூட 1 கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம். சரி கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கலக்கி பார்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த தோசை எப்படி ஒரு 10 தோசைக்கிட்ட வருங்க. அந்த அளவுக்கு நான் கரைச்சிருக்கேன். 1 கப்பு மாவு, 3/4 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு வரும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் தோசைக்கல் வச்சுட்டேங்க. இந்த மாதிரி தோசையெல்லாம் நம்ம ஊற்றையில் இழுவ முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா, நல்லா கல்லை காய வச்சுட்டு சுற்றி நல்லா துணியை வச்சு தடவி விட்டுறணும். கல் நல்லா காஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் இந்த தோசை ஊற்றையில் நம்மளுக்கு நல்லா வரும். இங்கே பாருங்கள், நல்லா கல் காஞ்சிச்சு, புகை வருது பாருங்கள். இப்போ மாவு எடுத்து சுற்றி ஊற்றிட வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள், இது நம்ம இழுவ முடியாது தண்ணியாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பபுள்ஸாக வந்தால் தாங்க அது நல்லா மொறுப்பு கொடுக்கும். அதே போல் நம்ம தோசை ஊற்றின உடனே நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. எப்போவுமே எண்ணெய் ஊற்றிட்டோன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறோம். அதனால் இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மாவு வெந்த பிறகு தான் அங்கங்கே ஊற்றுறேன் பாருங்கள். எண்ணெய் இந்த மாதிரி அங்கங்கே அப்படியே ஊற்றிக்கலாம். அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல ஊற்றிட்டோன்னா நல்லா மொறுப்பாக வருங்க. அதே போல் நல்லா வெந்த பிறகே நம்ம திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து நல்லா வருது பாருங்கள். நம்மளுக்கு கோதுமை தோசை பெரும்பாலும் இந்த மாதிரி வராதுங்க. விழுவிழுப்பாக வரும், இல்லை தோசை கல்லோடைய ஒட்டிக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. திருப்பி போட்டு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா வேகும். பாருங்கள், இன்னொரு தடவையும் திருப்பிக்கலாங்கிட்டு. அந்த லைட்டாக ஈரத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால 2 பக்கம் பரட்டி போட்டு எடுத்துட்டோன்னா நல்லா ஒரு மொறுப்பான தோசை ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இப்போ தோசை எடுத்துடலாங்க. வெந்துருச்சு.
இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பரான மொறுமொறுப்பான கோதுமை தோசை ரெடி ஆயிருச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு கோதுமை தோசையில் உள்ள விழுவிழுப்பே இல்லைங்க, நல்லா மொறுமொறுன்ட்டு தான் இருக்குது. இது வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை அப்படியே சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாங்க. இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் இதுகள்லாம் கீறி போட்டிருக்கு, அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.